ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு பியூட்டிஃபுல்லான டெஸ்டினேஷன் இந்தோனேஷியால இருக்கிற பாலியை பத்தி பார்க்க போறோம். ரொம்ப 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 அழகான ஒரு பிளேஸ்ங்க பாலி. இங்க வந்து நீங்க நிறைய ஹிந்து தெய்வ சிலைகள், கருடன் இது மாதிரியான ஸ்டாச்சூஸ் வந்து நீங்க நிறைய பார்க்க முடியும், கோயில்கள் பார்க்க முடியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ்ங்க இந்தோனேஷியால இருக்கிற பாலி. இந்த பிளேஸ பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். பாலி இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு ஐலாண்ட். இந்தியாவில் இருந்து பாலி 8334.1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்தோனேஷியாவில் முஸ்லிம்கள் அதிகமா இருக்காங்க. ஆனா பாலியில இந்துக்கள் அதிகமாக பார்க்க முடியும். பாலியில மட்டும் கிட்டத்தட்ட 20,000 கோயில்கள் இருக்கு. லோவானா பீச் நார்த் பாலியில இருக்கு. இது சர்ஃபிங் பண்றதுக்கு மட்டும் ஏத்த இடம் கிடையாதுங்க. இங்க 5 விதமான டால்பின்களை பார்க்க முடியும். ஒரு குழந்தை வயதுக்கு வந்ததும் டூத் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு சடங்கு இங்க நடத்தப்படுமாம். இந்த சடங்கு 3 விஷயங்களை குறிக்குது. 1 வயதுக்கு வருவது, 2 நம்ம விலங்கில இருந்து மனிதனாக மாறுறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றது, 3 ஆசை, பேராசை, கோபம், குழப்பம், பொறாமை மற்றும் வலிமையானவர்களின் செல்வாக்கின் கீழ் இருப்பது. இது மாதிரியான 6 மனித தீமைகளை கட்டுப்படுத்துதல். இது மாதிரியான விஷயங்களை இது குறிக்குது. இங்கு ஃபுல்லா மூங்கில்னால செய்யப்பட்ட சாக்லேட் ஃபேக்டரி இருக்கு. இது 2011 தொடங்கப்பட்டது. டூரிஸ்ட அட்ராக்ட் பண்ற பிளேஸ்ல இதுவும் ஒண்ணு. இந்தோனேஷியாவில் கிட்டத்தட்ட 1000 மொழிகள் பேசப்படுது. அண்டை நாட்டு மொழிகள் கூட இங்க பேசப்படுறதுனாலதான் இத்தனை மொழிகள் இங்க இருக்கு. இதுல பாலி மக்களின் மொழிகளான பாலினீஸ், ஓல்டு ஜாப்பனீஸ் மொழியான கவி போன்றவையும் அடங்கும். பாலி அப்படிங்கிறது ஒரு சின்ன பகுதி தான். அப்படி இருந்தாலும் அங்க 4 பெரிய ஏரிகள் இருக்கு. லேக் பஜூர், லேக் பாரடன், லேக் புயன், லேக் தம்ப்ளிகன், இது மாதிரி 4 பெரிய ஏரிகள் இங்க இருக்கு. இதுல லேக் பஜூர் ரொம்பவே பெருசாம். கனங்ககங் அப்படிங்கிற ஒரு எரிமலை இங்க இருக்கு. இது இப்பவும் ஆக்டிவா இருக்கு. இதுதான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ் இன் பாலி. 1963-64 இந்த எரிமலை வெடித்து வெளியேறி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த எரிமலை வெடிக்கலைனாலும் இன்னும் ஆக்டிவா தான் இருக்கான். பாலியோடைய வருமானம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80% டூரிசம்னால தாங்க கிடைக்குது. பாலியில நெபிஜே அப்படின்னு ஒரு டே செலிப்ரேட் பண்றாங்க. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு நியூ இயர் ஆரம்பத்திலையும் இந்த டேவை செலிப்ரேட் பண்றாங்க. என்ன பண்ணுவாங்க இந்த டேல அப்படின்னா, இந்த ஐலாண்ட் முழுக்க இருக்க மக்கள் எல்லாரும் அந்த ஒரு நாள் சைலண்டா இருப்பாங்களாங்க. வித்தியாசமா இருக்குல்ல? பாலியில 2 சீசன் இருக்கு. ஒன்னு ட்ரை சீசன், இது ஏப்ரல்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கு. 2வது வெட் சீசன், இது அக்டோபர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும். பாலியில பிளாக் சாண்ட் பீச்சை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா எரிமலைகள் இங்க அதிகமாக இருக்கு. அந்த எரிமலைகள் வெடிக்கிறதுனால இந்த மாதிரியான கருப்பு மணல்களை இங்க நம்ம பார்க்க முடியும். உலகத்திலேயே விலை அதிகமான காஃபி பாலியில தான் கிடைக்குது. பாலியில ஒரு வருஷத்துல 210 நாட்கள் தாங்க. பவுக்கன் அப்படிங்கிறது தான் பாலியோடைய அபிஷியல் கேலண்டர். இந்த கேலண்டரின் படி நாட்கள் 6 மாதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு மாதமும் 35 நாட்களை கொண்டது. உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே தனக்கு குழந்தை பிறந்தா எந்த பேரை வைக்கலாம் அப்படின்ட்டு பயங்கரமா யோசிச்சு பேரை வைப்பாங்க. ஆனா பாலி மக்கள் இது மாதிரியான எந்தவித கவலையுமே இல்லாம இருப்பாங்களாம். ஏன்னா இங்க குழந்தைகளுக்கு 4 பேர் தான் வைக்கப்படுமாம். முதல் குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு வாயன் அப்படிங்கிறதும், 2வது குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு மேட் அப்படிங்கிறதும், 3வது குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு நயோமென் அப்படிங்கிறதும், 4வது குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு கெட்டூட் அப்படிங்கிறதும் பேர் வைப்பாங்களாம். ஒருவேளை 5வது குழந்தை பிறந்தா 6வது குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மறுபடியும் முதல்ல இருந்து இந்த பேர் வைக்கப்படுமாம். அப்போ எப்படி குழந்தைகளை கூப்பிடுவாங்க? யார் எந்த குழந்தைன்னு எப்படி தெரியும்? குழப்பமா இருக்காதா? எது எப்படியோ கேட்கறதுக்கு நமக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. பாலியில கட்டாயம் பார்க்க வேண்டிய 10 இடங்கள்: உபட், தானாலாட், செமினியாக், பூரா பேசகி, குட்டா பீச், மவுண்ட் பட்டூர், பூரா லஹூர் உலுவாட்டா, லோவானா, நூசா லாம்பகன், சனூர் பீச்.
இந்த வீடியோ மூலமா பாலியை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா ஒரு தரமாவது பாலியை போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே அழகான ஒரு இடம், மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.